இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி சீக்ரெட் அப்படின்ற புக்கோட ரிவ்யூ பத்தி தான். இதை எழுதுனது ரோண்டா ஃபைன். இந்த புக் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மனசு ஒரு காந்தம் மாதிரி. நாம எதை அதிகமா நினைக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கைக்கு இழுப்போம். நம்ம மூளை ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரிங்க. நீங்க சோகமான பாட்டு கேட்டா சோகமா இருக்கும், குத்து பாட்டு கேட்டா எனர்ஜியா இருக்கும். அதே மாதிரிதான் என்னால முடியும், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு பாசிட்டிவான எண்ணங்களை பிரபஞ்சத்துக்கு அனுப்புனா பிரபஞ்சம் அதே மாதிரி பாசிட்டிவான ஆட்களையும் வாய்ப்புகளையும் உங்ககிட்ட அனுப்பும். கேளுங்கள், நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். இதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட ஆர்டர் பண்ற மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன், ஆஸ்க். கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவா இருங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு மெசேஜ் போடுங்க. அடுத்து பிலீவ் பண்ணுங்க, நம்புங்க. அந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு மனசார நம்பணும். கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட் வந்தா சிக்னல் கட் ஆயிடும். தேர்ட் ஒன், ரிசீவ். பெற்றுக்கொள்ளுங்கள். அது கிடைச்ச சந்தோஷத்தை இப்பவே அனுபவிங்க. அந்த ஃபீலிங்னா பிரபஞ்சத்தை உங்க பக்கம் திருப்போம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு. இது ஒரு மேஜிக் டூல். நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சு வருத்தப்படுறத நிறுத்திட்டு இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். இது ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி. நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்துக்கு போற ஒரு இன்விடேஷன். நீங்க கஷ்டம் கஷ்டம்னு சொன்னா பிரபஞ்சம் சரி உனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை தரேன்னு சொல்லும். அதுக்கு பதிலா நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி பாருங்க, மேஜிக் நடக்கும். நம்ம ஊர்ல எத் பாவம் தத் பவதின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். சயின்டிபிக்கா பார்த்தா நம்ம மூளையில ஒரு எண்ணம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி உருவாகுது. நீங்க ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நினைக்கும் போது அந்த அலைவரிசை ஒரு காந்த புலம் மாதிரி மாறி அதே அதிர்வலையில இருக்கிற நிஜமான சம்பவங்களை உங்க வாழ்க்கையில இருக்குது. உங்களோட வாழ்க்கை உங்க கையில இல்ல, உங்க எண்ணத்துலதான் இருக்கு. வெறுமனே நான் பணக்காரன் ஆகணும்னு சொல்றதுனால எதுவுமே நடந்துராது. அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சி தான் முக்கியம். நீங்க பணக்காரன் ஆகணும்னு நினைக்கும் போது இப்போ என்கிட்ட காசு இல்லைங்கிற ஏழ்மை உணர்வோடு நினைச்சா பிரபஞ்சம் அந்த இல்லாத நிலையத்தான் அதிகப்படுத்தும். அதுக்கு பதிலா அந்த பணம் உங்ககிட்ட இருந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்களோ அந்த உணர்வை இப்பவே உங்க மனசுக்குள்ள கொண்டு வரணும். பிரபஞ்சத்துக்கு வார்த்தைகள் புரியாது, உணர்ச்சிகள் மட்டும்தான் புரியும். பிரபஞ்சத்துக்கு வேண்டாம் அப்படின்ற வார்த்தையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. உதாரணத்துக்கு எனக்கு கடன் இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சா பிரபஞ்சத்துக்கு அங்க கடன்கிற வார்த்தை மட்டும்தான் பலமா கேட்கும். அப்புறம் என்ன, இன்னும் கொஞ்சம் கடனை தான் அது கொடுக்கும். அதுக்கு பதிலா நான் ரொம்ப செழிப்பா இருக்கேன்னு சொல்லணும். எதை தவிர்க்கணும்னு நினைக்கிறத விட எதை அடையணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய கலை. அடுத்தது பாத்தீங்கன்னா காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷன். இதுதான் டாப் சீக்ரெட். தினமும் ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உங்க லட்சியம் நிறைவேறினதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு சினிமா மாதிரி ஓட்டி பாருங்க. நீங்க அந்த புது கார்ல போறது, உங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கிறது, இதையெல்லாம் மனசுக்குள்ள பார்க்கும்போது உங்க ஆள் மனசு சப்கான்சியஸ் மைண்டு அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும். ஆள் மனசு நம்பிட்டா பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இந்த ரகசியம் தெரிஞ்ச உடனே நாளைக்கே எல்லாம் மாறிடுமான்னு கேட்காதீங்க. இது ஒரு பயிற்சி. உங்க எண்ணங்களை நீங்க சரியா டியூன் பண்ண ஆரம்பிச்சா இந்த உலகமே உங்களுக்கு கொடை பிடிக்கும். ஏன்னா நீங்க தான் உங்க வாழ்க்கையோட கிரியேட்டர்.